திருவாசகம் தான் இன்னைக்கு எல்லாம். வாழ்க்கையில இன்பமா துன்பமா எல்லாம் திருவாசகம். யாரு இறந்து போனா உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், அவங்க வீட்டுல போய் கேதம் கேட்கிறோம். அதனால இறந்தவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அங்க போய் ஒரு திருவாசகம் படிக்கணும், அந்த ஆன்மா அமைதி அடையும். இறந்ததுக்கு பின்னாலும் ஆன்மாவுக்கு அமைதியை தரக்கூடிய நூல் திருவாசகம். இங்கேயும் அமைதி கொடுக்கும். கல்யாணம் ஆகணுமா, 17ஆம் தலைப்பு அன்னை 10 திருவாசகம் படிக்க சொல்லுங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். குழந்தை வேணுமா, 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படிக்க சொல்லுங்க. நல்ல பிள்ளைகள் பிறக்கும். பைசா வேணுமா, ஆமா சார் பணம் வேணும், அதான முக்கியம். 40ஆம் தலைப்பு குலா 10 படிக்க சொல்லுங்கள், நல்ல பணம் கிடைக்கும். சார் சிவபெருமானே வேணும். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வேற எதையோ கேட்கிறான். சிவபெருமானே வேணுமா, சிவபுராணம் படியுங்கள், சிவபெருமானே வந்து உங்க மடியில உட்கார்ந்து இருப்பார். திருவாசகம் மாதிரி ஒரு நூல் கிடையாது. போன் மெல்டிங் சாங், எலும்பை உருக்கக்கூடிய நூல் என்று ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் சொன்ன நூல் திருவாசகம். நமக்கு இன்னைக்கும் எல்லாம் திருவாசகம் தான். ஆன்மாவுக்கு அப்பா அம்மா பரமேஸ்வரன்,